இப்படிதான் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது மிம்பர் அடித்து கொடுத்த பெருமை பெண்ணுக்கு தான் இருக்குது. உங்களை மாதிரி ஒரு சஹாபிய பெண்மணி, அன்சாரி பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து ஒரு ஈச்சங்குத்தியில இருந்து பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி நஜ்ஜாரன், எனக்கிட்ட நல்லா ஒரு ஓடாவி இருக்கிறார், ஒரு படுபாஸ் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் விரும்பினால் அவரை சொல்லி உங்களுக்கு நல்ல மிம்பர் மேடை ஒன்று நான் அடித்து தரட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விரும்பினா அடித்து தாங்கன்னாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையே மிம்பர் ரெடி ஆயிடுச்சு. அந்த பெண்ணை அடித்து கொடுக்குறா, மிம்பர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக அடிக்கப்பட்ட மிம்பர் மேடையில் இருந்து அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, ரசூலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, வஹியை எடுத்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வளமையாக இருந்து கொண்டு உபன்யாசம் செய்த ஈச்சங்குத்தி அப்படியே சின்ன பிள்ளையொன்று முணுங்குவதை போல சுப்ஹானல்லாஹ் அப்படியே முணுங்க ஆரம்பிக்குது, அழ ஆரம்பிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து அந்த பிள்ளையொன்று அழுதால் எப்படி அழுமோ அந்த சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஈச்சங்குத்தி அழுகுது, அதை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். கேட்டுட்டு மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க. இறங்கி கிட்ட போய் ஈச்சங்குத்திக்கு கிட்ட போய் அந்த குழந்தை பிள்ளைய எப்படி கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லி தலாயை தடவி அதுக்கு அழ வேண்டாம் என்று நம்ம எப்படியெல்லாம் பாசம் காட்டுவோமோ அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஈச்சங்குத்தியை தடாவி அழ வேணாம் என்று சொல்லி ஒரு குழந்தை பிள்ளையை ஆறுதல் படுத்துவதை போல அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்கள் அந்த ஈச்சங்குத்தியை ஆறுதல் படுத்தினார்கள் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஈச்சங்குத்தி அழுதது ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி இறங்கி அந்த ஈச்சங்குத்தியை தடாவி ஆறுதல் படுத்தாமல் இருந்திருந்தால் அந்த ஈச்சங்குத்தி மறுமை நாள் வரைக்கும் அழுதிருக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹி சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சில ஆச்சரியங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இது வஹி, இதை நம்பணும். இதுல சந்தேகம் வந்தா நம்ம வஹியை மறுத்தவர்களாக ஆகிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவில் ஒரு கல்லை தெரியும் எனக்கு, அந்த கல் நான் வார போதும் போற போதும் அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும், அந்த கல்லை நான் இப்பையும் அறிவேன், நான் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே அந்த கல் என்னை பார்த்து சலாம் சொல்லிச்சு நாங்க ரசூலுல்லாஹி